பண்ணிக்கலாம். அந்த ரெஜிஸ்டர் பண்ணி மெஸ்ஸோ இதில் வந்து போட்டீங்கன்னா அப்ளிகேஷன் கொடுக்குறான். அது அந்த பான் நம்பர் வந்து ஒரு நம்பர் கிரியேட் ஆகுது ஜிஎஸ்டி. அதை கொடுத்துட்டீங்கனாலும் நீங்கள் அதை உங்கள் பொருளை வந்து வெளியே வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. ஜிஎஸ்டி எடுத்துட்டா கேன்சல் பண்ண முடியுங்களா முடியாது? நம்பரை கேன்சல் பண்ணலாம். அதுக்கு என்ன இது, அதாவது வந்து நம்மளுக்கு என்ன எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், அது எவ்வளோ நம்மளுக்கு வந்துட்டு நம்ம டேக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் முறையாக பார்த்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு நம்பரை ஜிஎஸ்டி எடுத்துறாங்க, பர்ச்சேஸ் சேல்ஸ் பண்ணிடுறாங்க, அதை அப்படியே எடுத்துன்னு விட்டுறாங்க. அது என்ன கவர்மெண்ட் கட்ட வேண்டியது, அந்த முறையாக நீங்கள் கட்டிட்டு தான் நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாது. யாரும் சொல்லலை. அந்த நம்பரை வந்து 3 வருஷத்துக்கு நீங்கள் 3 வருஷத்துக்குள்ள நீங்கள் ரெனியூ பண்ணிக்கணும். 3 வருஷத்துக்குள்ள ரெனியூ பண்ணால் அந்த நம்பர் கிடைக்காது. ஆனால் உங்கள் பேன் நம்பர் வந்து ஜிஎஸ்டி நம்பர் வருது, செகண்ட் நம்பர் ஆகும். 15 டிஜிட் கொடுக்குறாங்க. அந்த 15 டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் 1 இருக்கான். அடுத்து நீங்கள் 2ஆம் நம்பர் எடுத்தீங்கன்னா அதில் 2 3 வரும். ஸோ எங்களை வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சார் எனக்கு எதுவுமே தெரியாது, ஆடிட்டு ஏமாத்துறாரு, அக்கௌண்ட் ஏமாத்துறான்னு சொல்லுவாங்க. நம்ம ஒன்றுமே கேட்க மாட்டோம். அவங்க பேன் நம்பர் எடுத்து நெட்டை செக் பண்ணால் அவங்களுக்கு எத்தனை ஜிஎஸ்டி நம்பர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிது. நம்ம அறியாம கூட எந்த டாக்குமெண்ட் யார்ட்டையும் நம்ம கொடுத்துடக்கூடாது. அப்படி கொடுத்துட்டீங்கன்னாக்கா அவங்க ஒரு நம்பர் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்தாங்க. நீங்கள் ஒரு ஜிஎஸ்டி எடுக்கணுமா, என்ன லொக்கேஷன் எடுக்கிறீங்க, உங்களுக்கு வந்து போஸ்டர் தான் அனுப்புவோம், அந்த இடத்துல பிஸ்னஸ் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஜிஎஸ்டி இப்போ கூட்டத்தில் வந்துட்டவங்க வந்து ஜிஎஸ்டி எடுத்துருந்தீங்கன்னாக்கா தயவு செய்து நேரம் போடல, ஜிஎஸ்டி நம்பர் உங்கள் பேரெலாம் போட்டுங்க. இல்லைன்னா 50,000 பெனால்ட்டி. நேரம் போடல ஜிஎஸ்டி நம்பர் இல்லைன்னா 50,000 பெனால்ட்டி. நான் ஜிஎஸ்டி மெயின்டெனன்ஸ் பண்ணல, ஆல்ரெடி பிளாக் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் ஜிஎஸ்டி எடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு வரைய ஆலோசனை பண்ணி இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் பண்ணேன், இப்போ வந்து இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, நான் என்னால் நடத்த முடியாமல் இருக்கு, அந்த நம்பர் முறையாக க்ளோஸ் பண்ணி கொடுங்கன்னா அதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி முறையாக கொடுக்குறேன். கவர்மெண்ட் கட்ட வேண்டியது தான் நம்ம கட்டிடுவோம். எனக்கு எதுவுமே கேட்டால் எல்லாமே ஜீரோ பேலன்ஸ் அப்படின்னா நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆனால் இன்னும் நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு எல்லாமே லாஸ் ஆச்சுங்கிறாங்க. அதாவது ஜிஎஸ்டியை பொறுத்தளவுக்கு லாஸ்ன்றலாம் நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது, கழிக்க முடியாதுங்க. எங்கே போய் லாஸ்ன்னு சொல்லலாம்னா வருமான வரி கட்டிருக்க பாருங்க, அங்கே தான் போய் லாஸ்ன்னு சொல்லலாம். ஜிஎஸ்டி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நான் தெளிவாக கொடுக்கலாம். நான் ஒரு பொருள் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறேன், அது தீ முடிச்சு எரிஞ்சிச்சுனாக்கா அது இன்புட் டாக்ஸ் உங்களுக்கு இருக்கு, கவர்மெண்ட் இருக்கு. அதை வந்து ரிவர்ஸ் பண்றாங்க. நமக்கு லாஸ் தான் ஒரு வழியா, வருமானம் ஒன்றும் கிடையாது. எப்படி 6 months தான் ஒரு பில் கொடுக்குறாங்களா? மிச்சம் 5 மாதத்துக்கு ஒரு பில் காமிக்கலாமா? 5 மாதத்துலேருந்து காட்டலாம் சார். கவர்மெண்ட் வந்து கம்பல்சரி நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு எங்கேயுமே சொல்ல கிடையாது. ஃபர்ஸ்ட் அதான் ஆஃபீஸர் வந்து அவங்களுக்கு ஒரு டார்கெட் வைக்கிறேன்னு நம்ம சொல்லுவாங்க. நீங்கள் எங்களுக்கு அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுங்க, 5 லட்ச ரூபா கட்டுங்க, எல்லாம் வரும் சார். எங்கள் இதுதான் தான் கட்ட முடியும், அதெல்லாம் நான் கடை வாங்கி தான் கட்ட முடியும் சார். அதாவது ஓரளவு வந்து என்னன்னா 2 மாதம் நீங்கள் கட்சி நிறுத்திட்டு போதனா கேன்சல் பண்ணிக்கிறாங்க. கேன்சல் பண்ணுறது முன்னாடி ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க, எதனால நீங்கள் நிறுத்திட்டு பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஐயா எனக்கு 6 மாதம் கொடுக்குறதா ஜென்ரல் கால் பண்ணுவோம், அதனால தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், அதெல்லாம் நான் நிறுத்திட்டு வரதான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஒன்றுமே பண்ண மாட்டேன். சரிங்க. என்ன இப்போ ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம். அதுல வந்து ஏதாவது மீதி வச்சிருந்தோம்னா நம்ம என்ன பண்றோம், எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றோமா இல்லையா? அதே மாதிரி தான் கவர்மெண்ட் வருமானம் வந்து உங்க ஜிஎஸ்டியில் வந்து ஏதாவது வந்துருச்சுனாக்கா அவங்க எடுத்து ட்ரை பண்ணுவாங்க, கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க, எதுவும் பண்ண மாட்டீங்க, ஆர்டர் போட்டுருவாங்க. உங்க வேற வீடு இருந்தால் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்க. நம்ம தான் வந்து முன்கூட்டியே என்ன பண்ணோம், நமக்கு இருக்குதா இல்லையான்னு பார்த்து அதை சரி செஞ்சு க்ளோஸ் பண்ணிக்கணும். எனக்கு என்ன விட்டுட்டேன் அப்படின்னா க்ளோஸ் இருப்பேன். நாங்கள் ஒரு கணக்கு பார்க்கும்போது என்ன பண்ணோம்னா, டெல்லியில இருந்து நம்ம என்னுடைய கிளைண்ட் ஜிஎஸ்டியில் வந்து 5 கோடி ரூபா வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. 5 கோடி, 1 கோடி 2 கோடி கிடையாது. ஆனால் நான் மொத்தத்திலே தமிழ்நாட்டில் பண்ணது 40 லட்ச ரூபா தான். இந்த 40 லட்ச ரூபா இங்கே இருக்கு, 5 கோடி ரூபா இங்கே இருக்கு. அப்போ அவர் வந்து எங்களுக்கு நோட்டீஸ் வரும்போது நான் என்ன சொல்றேன், நான் மொத்தமே 40 லட்ச ரூபா தான், என் பேங்க் டேர்ன் எடுத்தாலே 40 லட்ச ரூபா தான் இருக்கு, 5 கோடி பண்ணக்கூடாது எழுதி கொடுத்தனால க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் ஜிஎஸ்டி எடுத்து போட்டேன், எனக்கு வியாபாரமே இல்லை, நான் என்ன கம்முன்னு இருக்கிறேன். நம்மளோட ஜிஎஸ்டி எவனோ ஒருத்தர் பண்ணி போட்டேன், கவர்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்தேன், அதான் நீங்க பரிசீலிக்காம எனக்கு நான் விட்டுட்டேன். திடீர்னு என் கையில் ஒரு 1 லட்ச ரூபா வச்சு நான் பிசினஸ் பண்ண போட்டேன். ஜிஎஸ்டி எடுக்க போனா அவங்க வந்து ஒரு 10 லட்ச ரூபா டிமாண்ட் போட்டு வச்சுப்பாங்க. எனக்கு தெரியாது சார் சொல்ல முடியுமா? ஏன் நீங்க நம்பர் எடுத்துட்டு என்னால சார் இப்போ நம்ம வியாபாரம் பண்ண போல நம்பர் க்ளோஸ் பண்ணிருக்கோங்க, எப்போ நம்பர் வருமோ அப்போ எடுங்க. ஏன் தேவையில்லாம போட்டு அதை போட்டு தூக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எப்போ வேணாலும் கவர்மெண்ட் கொடுக்குற நம்பர் ரெடியா இருக்கு, அது முறையா பண்ணிருக்கோம். எப்போ வேணும் அப்போ எடுத்துங்க. அவசரப்பட்டு ஒன்றும் வேணும் சார். ஒரு 2 லட்சம் மட்டும் கொடுக்கும்போது அது ஏகப்பட்ட தப்பு பண்றாங்க. நம்ம என்னன்னா உடனே கடையை பார்த்து உடனே பிசினஸ் பண்ணி எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்து எங்களுக்கு லீகல் ஓபின் வரும்போது கூட என்ன பண்ணாங்கன்னா
சார் வீடு வாங்க கூட இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படி இப்படின்னு வராங்க சார். மனைவி ஒன்று சார். ஒரு மனைவி அவசரப்பட்டு தாலி கட்டி கூட்டிட்டு வரீங்களா, அதில் லவ் பண்ணி ஆசை பாசை எல்லாமே பண்ணி தானே நீங்க கூட்டிட்டு வரீங்க. அதே மாதிரி தான் இதுவா ஜிஎஸ்டி என்ன அதை ஏன் அவசரப்படுறீங்க? அது உங்களுக்கு வந்து ஒரு சொத்து மாதிரி ஒரு ஜிஎஸ்டி. அது இருந்தால் தான் நீங்க பிசினஸே பண்ண போறீங்க. அவசரப்பட்டு போனோம் பொறுமையா வந்து ஒரு நமக்கு கால் பண்ணேன் சார், இந்த மாதிரி நான் கடை பார்த்துருக்கேன், 2 லட்சம் போட போறேன், அது கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு பார்த்து கொடுங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம், உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் அனுப்பிச்சுடுங்க சார், லேண்டாவுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இதெல்லாம் அனுப்பிச்சுடுங்க சார், செக் பண்ணி சொல்லுவோம். இது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் எடுங்க, இது ப்ராப்பராக தான் கொடுப்பான். இப்போ இதை அரைக்குறையா பண்ணிட்டு அவன் என்ன பண்ணான், எனக்கு அமௌண்ட் கொடுத்தா தான் நான் முடிப்பேங்கிறான். என்ன பண்ண முடியும்? அது பொறுமையை எடுத்து நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் எடுத்துக்கீங்க. ஏன்னா எத்தனை நம்பர் வேணாலும் எடுக்கலாம். ஒரே இப்போ நான் அரிசி விற்கிறேன், அடுத்து நான் ஸ்டீல் விற்க போனால் அதுக்கு தனி நம்பர் எடுக்கலாம். எடுக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் எங்கேயுமே சொல்லலாம். கவர்மெண்ட் தேவை வரலாம். அதாவது ஜிஎஸ்டி வந்து ஒரே ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும், பரதனா பிசினஸ் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொருள் கை மாற கவர்மெண்ட் ரெவன்யூ வந்துட்டே இருக்கும். அந்த பொருளுக்கு மாறலாம் அப்படின்னா ரெவன்யூ கட் ஆயிடுச்சு. என்னன்னா வீட்டுக்கு பிரிஞ்சு வாங்கி வச்சு கம்பெனி காசுல செலவு விடுவோம், அந்த டாக்ஸை நம்ம கிளைம் பண்ணுவோம். அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா பொருள் மாறிட்டே இருக்கிற கவர்மெண்ட் வந்துட்டே இருக்கேன். வீட்டுக்கு வாங்கி வச்சா எங்க மாற போகுது, அது பிரிச்சு போகாது. கார் வாங்க போறீங்க, அவன் என்ன சொல்றான், சார் உங்க ஜிஎஸ் நம்பர் கொடுங்க, உங்களுக்கு வந்து உங்களுக்கு வரி கிடைக்கும் சார். அவங்களுக்கு முட்டாள் தரோம். ஏன்னா சட்டத்தில் வந்து செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கிரெடிட்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்க காருக்கு வாங்கினாலும் கிளைம் பண்ணக்கூடாது. அதே காரை யார் வாங்கினா டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்துறவங்க கிளைம் பண்ணலாம். ஏன்னா அவங்க வாடகை கொடுக்குறாங்க, அதனால கவர்மெண்ட் வந்து நீங்க கிளைம் பண்ணலாம். நான் வந்து ஒரு மளிகை கடை வச்சு நடத்தினேன், ஒரு கார் வாங்கிட்டு அந்த இன்கம் டேக்ஸ் கிளைம் பண்ணால் பண்ண முடியாது. அது மாதிரி வந்து நான் ஒரு வீடு வாங்குறேன், கட்டுறேன், அந்த வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், பிசினஸ் மளிகை கடை வச்சுக்கலாம். அந்த சிமெண்ட் வாங்கினது சீல் வாங்கினதெல்லாம் நீங்க டாக்ஸை கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா சட்டத்தில் சொல்லிட்டான், அப்பா இது வந்து எடுக்க முடியாதுன்னா எடுக்க முடியாது. அதை நம்ம எடுத்து சேனல் கூட நீங்கள் போட்டு தான் ரூபாய் கூட்டாக ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து சொல்றீங்க. இப்போ வந்து அது மாசமா வருஷமா சார்? வருஷம். இப்போ ஒரு வருஷம் 40 லட்ச ரூபா நான் கம்மியாக பண்ணுவேன், ஒரு வருஷம் 40 லட்ச ரூபா அதிகமாக பண்ணுவேன், அப்படி மாறி அப்படி கிடையாது. நான் சொல்றேன், உங்களுக்கு ஆசை என்ன சொல்றேன்னா, ஐயா என்னுடைய ஆண்டு விற்பனை தொகை 40 லட்ச ரூபா, மொத்தம் 30 லட்ச ரூபா தான் என்னுடைய ஆண்டு விற்பனை தொகை. உனக்கு 40 லட்ச ரூபா வாங்கி கொடுத்துருக்கேன், நீ நம்பர் எடுக்க தேவையில்லை. நீயா வாழ்ந்த நம்பர் எடுத்தனா ஒரு ரூபா தான் வரி கிடையாது. எனக்கு 30 வந்துருக்கு, 40 வந்துருக்கு, 20 வந்துருக்குன்ற ஒரு பேசிக்கே தேவையில்லாமல் பணத்தை போடாதீங்க. ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு ஜென்ரலாக நாங்கள் மாதம் எப்படி கணக்கு போவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எவ்வளோ சேல்ஸ் பில் போட்டுருக்கோம், அந்த கணக்கு டோக்கன் எடுத்துக்குவோம். பேங்க்ல வந்து எவ்வளோ கிரெடிட் ஆகுது, 2 மேட்ச் ஆகும் பார்ப்போம். அது மேட்சை டிஃப்ரெண்ட் வருதுன்னா அந்த டீலர் கூட்டி எனக்கு கொடுத்து கேட்போம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கிரெடிட் கார்டை வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த கிரெடிட் கார்டு கூட தான் அதுக்கு நீங்கள் பில் பண்ணியிருக்கணும். அதில் உங்களுக்கு வந்ததுக்கு எதுவுமே இல்லாமல் சார் என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அப்படின்லாம் நீங்கள் போகாதீங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, அது போய் நீங்கள் டாக்ஸ் கட்டி போக சாப்பிடுவோம். ஏன்னா ஒரு லட்ச ரூபா கிரெடிட் கார்டு தான் உங்களுக்கு 2000 ரூபா கமிஷன். ஆனால் நாங்கள் டாக்ஸ் கட்ட சொன்னோம் உங்களுக்கு 18,000 ரூபா வேஸ்ட்டு. 2 ரூபா லாபத்துக்காண்டி 16,000 ரூபா லாஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் அன்னெசரியாக உங்கள் பேங்கை போல எல்லா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. அப்படி வந்து அவங்க சொந்த ஒன்று கொடுக்குறாங்க, 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறாங்க கூட நீங்கள் என்ன பண்ணுவோம், நோட் எழுதி போட்டு நாங்கள் கடை வாங்கி சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு வீடு வாங்குறது ஒரு ஒப்பீனியன் கேட்குறாங்க சார். என்னன்னா 1 கோடி ரூபாய்க்கு வாங்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ரைட், வருமான வரி பண்ணிருக்கியா, ஃபைல் பண்ணிருக்கானா, நான் பண்ணவே இல்லை. என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், ஏதோ எங்கள் மாமா கொடுத்தாங்க அப்படிதான் சேர்த்து வச்சிருக்கீங்க. சரி ரைட், நான் என்ன சொல்லுவேன், ஐயா உங்கள் நண்பர் யார் ஐடி ஃபைல் பண்ணுறாங்களா, அவங்கள்ட்ட வந்து ஒரு ஸ்டாம்ப் வாங்கி வச்சிருக்கேன். இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு, பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவர்கிட்ட ஒரு பேர் ஒரு ஸ்டாம்ப் வாங்கி அமௌண்ட் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒரு ஸ்டாம்ப் எடுத்து வாங்கி வச்சுருக்கேன். எப்போ பிரச்சனை வரும் உங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி என் நம்பருக்கு நான் கடை வாங்கினேன், அந்த அமௌண்ட் தான் பேங்க்ல போட்டேன், அதை வச்சு நான் வீடு வாங்கி சொல்லிட்டு போயிடலாம். எதுவுமே பண்ணாமல் எனக்கு நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வாங்கின வீட்டிலே எனக்கு தீர்ந்து கொடுக்க வேண்டியது வரும். எதுவுமே முன்னெச்சரிக்கை என்ன பண்ணால் உட்காந்து வீட்டில் கலந்து ஆலோசிச்சு எவ்வளோ பட்ஜெட் போகிறோம், வெளியில் மார்க்கெட்டில் எல்லாம் போட்டு எழுதிட்டு நம்ம பார்த்துட்டு எவ்வளோ ஒரே ஆகுது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் பேங்க்ல போட்டுறாங்க, ஒரு ரூபாய்க்கு உடனே வந்து அது மாதிரி வந்து இப்போ என்ன ரீசெண்டாக கவர்மெண்ட் சர்வே பண்ணுறோம். நீங்கள்லாம் சின்ன வியாபாரி யாரும் தெரியாத கூகுள் பேல வாங்கிட்டே இருக்கீங்க. அது பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணும்போது 40 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுது. சட்டம் என்ன சொல்லுது, ஐயா 40 லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் கம்பல்சரி என்ன பண்ணணும், ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது வரி இருக்கா, வரி இல்லாத ஆயிடுமா, அது என்ன போச்சு, நீ டிரான்சாக்ஷன் பதில் சொல்லிட்டு நீ வரி இருக்கா அப்படின்னா எங்க போய் சண்டை போடலாம். நான் வரி இல்லாத ஐட்டத்தை டீல் பண்ணேன், எனக்கு 1 கோடி ரூபா வந்துச்சுன்னா நான் தைரியமாக சண்டை போடலாம். ஏன்னா அதுக்கு வரியே இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் வராது, பெனால்ட்டி வராது. ஆனால் நம்ம பூவில் வாங்கி போகிறோம். இப்போ வாசப்பட்டா பூடு எல்லாம் என்ன நினைப்பான், பூடு தானே அதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினைப்பான். அந்த பூடு விற்கிறவருக்கு 1 கோடி ரூபா பேங்க்கில் வருது. நான் பார்க்குற ஒரு கேள்விக்கு இன்ன வரைக்கும் நம்ம எடுக்கலாம். ஆனால் அந்த பூலுக்கு எவ்வளோ 5% டேக்ஸ். நம்ம வந்து ஒரு கப்பல் நம்ம கொடுக்குறோம் 25 ரூபா தான், ஆனால் 5 ரூபா டேக்ஸ் கட்டணும். எதுக்கு நான் 5 ரூபா கட்டணும் நம்ம கேட்போம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு 5 ரூபா உடச்சி வச்சுக்கோங்க.
நீ ஒரே அக்கௌண்ட் யாருக்கும் தெரியாது நீங்க போறீங்க. இப்போ உதாரணத்துக்கு என்ன கேட்பாங்க, சார் எனக்கு 3 பேங்க் அக்கௌண்ட் இருக்கு சார், ஒரு கரண்ட் அக்கௌண்ட் சார் போட மாட்டேன். சரி, அது 1 சேவிங் அக்கௌண்ட் யாருக்கும் தெரியாது நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நாங்க ஐடியை ஃபைல் பண்ணும்போது போட்டோம்னா உங்களுடைய பேங்க் ரேட்ல என்ன இருக்கோ அவ்வளோ அமௌண்ட் வந்துடும். இன்கேஸ் ஒரு கனரா பேங்க்ல ஒரு 100 ரூபா இருக்கு, அது இன்ட்ரெஸ்ட் வந்து 2 ரூபா வந்து அந்த 2 ரூபாய் எங்களுக்கு வந்து காட்டி கொடுக்கும். நீங்க அதுக்கப்புறம் தான் சொல்லுவீங்க, அது முன்னாடி சொல்லவே மாட்டீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா ஆடிட்டர் போனேன், ஃபீஸ் கொடுக்குறேன், ஏன் நம்ம சொல்லணும்னு இருப்பாங்க. இப்போ என்ன கொஞ்சம் அகத்துக்கு வளர்க்க முகத்துக்கு தெரியும். நாங்க உங்க பேன் நம்பரை போட்டு பாஸ்வேர்டு போட்டுறோம், எல்லாமே வந்துடும். இன்னைக்கு என்னென்ன பண்றீங்க எல்லாம் பணம் சம்மந்தப்பட்டது பேங்க் வழியில் எல்லாம் போட்டா கிளீனா பார்த்துவோம். அப்ப நீங்க எது சொன்னா தான் நம்ம செய்ய முடியும். நீ போற காலத்தில் ஒண்ணுமே பண்ண கிளீனா எல்லாம் பெருப்பட்ட கவர்மெண்ட் அவ்வளோ எவ்வளோ வேகமா போகணுமோ அந்த அளவுக்கு வேகமா போய்கிட்டு ஆலோசனை பண்ணி செய்யலாம், அதான் நல்லது. அதாவது வந்துட்டு இந்தியாவில் வந்து மொத்தம் 5 இன்கம் இருக்கு சார். இன்கம் ஃப்ரம் சேலரி. நான் சேலரிக்கே பார்ட் டைம் வேலை பார்க்குறேன். எனக்கு 5 வீடு இருக்கு. 5 வீட்டில் தான் எனக்கு வருமானம் வருது. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. பிஸ்னஸ் நான் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு வருது. நான் ப்ரொஃபஷனல் பண்ணுறேன், அதுலேருந்து வருமானம் வருது. இடம் வாங்கி விற்கிறேன், அதுலேருந்து எனக்கு வருமானம் வருது. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்னு சொல்லி வட்டி டெபாசிட் இதுலேருந்து எல்லாமே வருது. இந்த இன்கத்தை வச்சு நான் வாங்குவேன் நான் சொல்லி கொடுக்கணும். எனக்கு வந்தால் எந்தமே இல்லாமல் நீங்கள் கேட்டீங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது பிளான் பண்ணி தான் நீங்கள் கணக்கில் பார்க்கலாம், அதை ஆட்டோமேட்டிக்காக கொடுப்போம், மாட்டி கொடுப்போம். எல்லாத்துக்குமே எவ்வளோ அதுதான் உங்களுக்கு ஒரு சிம்பாலிக்காக சொல்றேன். எங்களால் ஒரு மாடோட கேட்கும்போது என்ன சொல்லுவேன், ராஜஸ்தான் ஒரு சாம்பத்து வாங்கிட்டு சொல்லுவேன், பெங்களூர்ல ஒரு பேப்பர் இங்க ஏன்னா ஒரே மாதிரி தான் நம்ம மாட்டிக்குவோங்க. சரி, அந்த வந்ததுக்கு அப்புறம் ஆனால் ஓசை வருவோம்னா யானை வருவோங்க. அந்த ஓசை வரும்போதே நம்ம புரிஞ்சுக்கணும், யானை வந்ததுக்கு அப்புறம் தப்பிச்சு வழியாக தப்பி கிடைக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். எல்லாமே முன்னெச்சரிக்கையாக எல்லாமே வாங்கி வச்சு போனோம்னா ஈஸியாக முடியும். உங்களை வாங்கி வச்சு எல்லாத்தையும் யூஸ் பண்ண சொல்லுங்க. எப்போ பிரச்சனை வருதோ 3 வருஷத்துக்குள்ளே தெரிஞ்சு வரும் மேக்ஸிமம் பிரச்சனை. நம்மள ஒரு மிடில் கிளாஸாக இருக்கும்போது நமக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. ஆனால் 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பில்டிங் வாங்கினா இன்கம் டேக்ஸ் மறுநாளே போயிடும். அந்த சோர்சஸ் எப்படி வந்துச்சு, ஃபர்ஸ்ட் எப்படி பணம் வந்துச்சுன்னு தான் கேட்பான். பதில் சொல்ல போனா வேலை முடிச்சு வாங்க ப்ராப்பர்ட்டி அவங்க கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியுதானே நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடியே நீங்க யோசிக்கணும். லோனுக்கு அப்ளை பண்றாங்க. ஜிஎஸ்டி கட்டினா சீக்கிரமா லோன் கொடுத்துறாங்க. அந்த மாதிரி அதுக்கு வந்து ஜிஎஸ்டி அந்த அந்த தவறு தான் யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். ஏன் அப்படி கேட்டீங்கன்னாக்கா, ஒன்றும் வேணாம், ஒரு முன்னே சொல்லுவாங்க, பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஜிஎஸ்டி லைசன்ஸ் இருந்தால் தான் நான் தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வர்றவங்களுக்கு மாற்று வழியை சொல்லியிருக்கேன். சார் ஒரு எம்எஸ்சி எம்ஏ எடுத்துக்கோங்க, ஒரு கார்பரேஷன் லைசன்ஸ் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். பேங்க்கோட நான் சொன்னேன் 2 ப்ரூஃப் கேட்கலாம். நீங்கள் அதை ப்ரூஃப் பண்ணீங்க, ஏன் ஜிஎஸ்டி எடுத்துறீங்க? நல்லா பிஸ்னஸ் பண்ணுறோன்னா நீங்கள் எடுத்துட்டு பண்ணுங்க. என்னால் அதை பண்ண இப்போ ஒன்றும் வேணாம் சார், ஏன்டா வாரம் ஆலோசனை போகிறாங்க. சார் உங்கள் ஃபீஸ் எவ்வளோ, மாதம் 1000 ரூபா அப்படிங்கிறாங்க. சார் கொஞ்சம் குறைக்க முடியாமான்னு கேட்குறாங்க. அப்புறம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் நீங்கள் பிஸ்னஸ் எப்படி நீங்கள் பண்ண போறீங்களே டவுட்டாக இருக்கு. நல்லா நான் ஒரு 5 லட்ச ரூபா பண்ணுறேன், எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா நான் சம்பாதிக்கிறேன், நான் ஃபீஸை கொடுக்குறேன், வாடகை எல்லாமே இருக்கு. அடுத்த லெவலுக்கு நீங்க போறீங்க. நீங்க இங்கே கணக்கு பார்க்கும்போது எப்படி நம்ம வளர முடியும்? சைக்காலஜியே முடியாது. சரி ரைட்டு, நம்ம பிசினஸ் வந்து ஜிஎஸ்டி எடுக்கிற அளவுக்கு இல்லை. அப்ப அதுக்கு என்ன மாற்று வழி இருக்கு, அதை நம்ம தேடி எடுத்துக்கணும். அவசரப்பட்டு ஜிஎஸ்டி எடுத்துட்டு லாஸ்ட் அதை கேன்சல் பண்ண முடியாம நம்ம கஷ்டப்படுற தப்பா இல்லையா? அது விட அவாய்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து இந்தியாவில் வாழ்ற அனைவருக்கும் லிமிட் தான். என்ன லிமிட்னா, நான் ஒரு உற்பத்தி பண்றதோ வாங்கி விற்கிறதுக்கோ 40 லட்ச ரூபா லிமிட். நான் சர்வீஸ் பண்ண போறேன், கிளம்பிக்கு எல்டிக்கல் இந்த மாதிரி நான் இது பண்ண சர்வீஸ் பண்ண போறேன்னாக்க 20 லட்ச ரூபா லிமிட். ஜம்மு காஷ்மீர் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் 20 லட்ச ரூபா லிமிட், 10 லட்ச ரூபா லிமிட் வச்சிருக்கோம். ஏன்னா அதெல்லாம் வந்து ரிமோட் ஏரியா அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இது க்ரோத்ங்கிறதுனால இந்த மாதிரி பிடிச்சிருக்கோம். ஸோ அதனால டெஸ்டிங்ஸ் பேச்சே கிடையாது. 2 வருஷத்துக்கு நீங்கள் பண்ணலாம். லிமிட்டை தானா நீங்கள் எடுக்கலாம். வாலண்டரே எடுத்தால் 1 ரூபா தான் சர்டிஃபிகேட் ஆகும்.